வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 21ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம வந்து முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஓஏ சேஞ்ச், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து நமக்கு முக்கியமாக தெரியும். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்காங்கிறத பொறுத்து மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்வோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, கடைசியில் ஃபஸ்ட்டே நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருக்காங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத வந்து நம்ம ஒரு இப்போ மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஒரு 9 o'clock வரைக்கும் பார்க்கணும். ஸோ 9 o'clock வரைக்கும் பார்த்தா தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிஃப்ட் நிஃப்டி எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நேற்று, அதாவது போன வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் 3:30க்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பையிங்கோ செல்லிங் ப்ரெஷரோ பெருசாக கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் எதுவும் இல்லாமல் கண்டினியூஸ் மார்க்கெட்டாக தான் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நீங்கள் என்னென்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7:15 கேண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 7:30 வரைக்கும் பார்த்தோம்னாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதாங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச 9 மணிக்குள்ளே அதிகபட்சம் மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஒரு இவ்வளோ தூரம் தான் போகும், 25,000 வரைக்கும் தான் போகும். அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு யாரோ கமெண்ட்டும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியா விக்ஸ் டேட்டாவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. அப்போது இந்தியா விக்ஸ் டேட்டா டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி கீழே போச்சுன்னா நிஃப்டி மேலே போகும். ஸோ அப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா கை கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டில் க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் சென்செக்ஸில் க்ரீன் கேண்டில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பேங்க், அதாவது இந்தியா விக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் இருக்குன்னா அது வந்து கரெக்டான ட்ரெண்டு. அந்த ட்ரெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். இன்கேஸ் நமக்கு வந்து நிஃப்டியில் பார்க்கும்போது க்ரீன் கேண்டிலாக இருக்குது, அதே சமயம் இந்தியா விக்ஸில் பார்க்கும்போதும் க்ரீன் கேண்டிலாக இருக்குன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸும் நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்கே ஒரு கேப் டவுன், மார்க்கெட் கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்தியா விக்ஸ் டேட்டா பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது நிஃப்டி 50, சாரி. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா காலையில் இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து ப்ராப்பரான ட்ரெண்டு, மார்க்கெட் வந்து அதே ட்ரெண்டை டைரக்ஷனை ஃபாலோ ஆகும்னு அர்த்தம். அப்போது இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸில் வந்து ரெட் கேண்டில் வரணும், டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும், அதே சமயம் நம்மளோட மற்றது எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கணும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பார்ப்போம். அப்போ நமக்கு நிஃப்டி 50 ஏற்கனவே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் வெள்ளிக்கிழமை இருந்துச்சு. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை செல்லிங் ப்ரெஷருக்கு அப்புறம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் போயிட்டு திருப்பி ஒரு டவுன்ஃபால் தான் போகும். ஏன் அப்படி நான் ப்ரைஸ் கரெக்ஷன் போகும்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1 டே கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ நான் கேண்டில் சைஸ் வந்து 1 டேயாக எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம வந்து போன ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது ஒரு டவுன் சைட், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அப்புறம் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், ஒரு புல் பேக், அப்புறம் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக தான் இருக்குது, பியரிஷ் மார்க்கெட். நம்ம ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது இப்போ ஒரு 18 நாளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் இருக்குது ஒன்று. அப்போ இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் நம்ம வந்து 2 கேண்டில் ரெட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த புல் பேக் தான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த புல் பேக் எவ்வளோ வரைக்கும் அதிகபட்சம் போகலான்னு பார்த்தீங்கன்னா, இதோட விக் வரைக்கும், அதாவது 25,132, அதிகபட்சம் போச்சுன்னா 22,200 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டிலோட லெவல் வரைக்கும் அதிகபட்சம் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக முடியும்.
அப்போது இந்த இடத்துல போச்சுன்னா நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா 25,200 வரைக்கும் நிஃப்டி 50யோட புல் பேக் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் இது இன்ட்ராடே புல் பேக்கு. ஸோ ஒரு நாளைக்குள்ள புல் பேக் அப்படிங்கிறனால நம்ம இதே டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் பாசிட்டிவாக போகணும். இப்போது நமக்கு நிஃப்டி 50ல பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 0.76 இருக்குது. ஸோ இந்த 0.76ங்கிற பிசிஆர் ரேஷியோ ஒரு நல்ல பிசிஆர் ரேஷியோ தான். அது வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பிசிஆர் ரேஷியோ. அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்காது. ஒரு இன்ட்ராடே ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். அண்ட் இந்த ரேஞ்ச் 25,200 இல்லைனா 25,270 இதை பிரேக் பண்ணாதான் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை. இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்துட்டு ரிவர்ஸ் ஆக போகிறதா தான் அர்த்தம். அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்த வீக் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பைரிக்கு 25,200க்கு மேலே வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அட் த மணியில் தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா வாங்கணும். அதே சமயம் அட் த மணிலேருந்து அதிகபட்சம் போச்சுன்னா 22,200 வரைக்கும் வாங்கலாம். நம்ம அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிசிஆர் ரேஷியோவில் கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் 0.76 இருக்குது. ஸோ 0.76 ஒரு நல்ல பிசிஆர் ரேஷியோ, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போது 3 கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த இடத்துல வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,200. ஸோ அதே தான் இந்த இடத்துல பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த க்ரீன் கேண்டில் இல்லைனா இந்த ரெட் கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,200. அப்போது இன்னைக்கு நிஃப்டி 50 அதிகபட்சம் இங்கே ஒரு புல் பேக் இருந்துச்சு அப்படின்னா 25,200 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே நீங்கள் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயம்தான் ஒன்று. ரெண்டாவது, அதே சமயம் டவுன்ஃபால் ஆச்சு சப்போஸ், சரி ஓகே நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மார்க்கெட் மேலே போகுது, கீழே விழுந்துச்சுன்னா எது வரைக்கும் விழுன்னா 25,000 வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்போ இந்த 25,000க்கும் மார்க்கெட் விழுது அப்படின்னா இங்கே நமக்கு கரெக்டாக அதே ரேஞ்சில் 24,900ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்துச்சுன்னா 25,000. ஸோ அப்போது ஒன்றா மார்க்கெட் வந்து இங்கேருந்து 24,000 வரைக்கும் கீழே விழலாம். ஸோ இங்கிருந்தா கரெக்ட் ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுந்துச்சுன்னா கரெக்ட், நமக்கு வந்து 24,800 வரைக்கும் இருக்குது. நம்ம இன்ட்ராடே கேண்டிலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து 25,000 கீழே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால அடுத்த லெவல் வந்து 24,800. ஸோ இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் 24,800 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் நிஃப்டி 50. க்ரோத் ஆச்சுன்னா 25,200 வரைக்கும் க்ரோத் ஆகும். ஸோ இதுதான் 25,200, இது வரைக்கும் க்ரோத் ஆகும். ஸோ இந்த 2 லைன் தான் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைன். 25,200ம் 24,800ம். அண்ட் நிஃப்டி 50 இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன் வாங்குங்க. ஆனால் இந்த 25,200 தாண்டி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் பிசிஆர் ரேஷியோ எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் கரெக்டாக இருக்குமாங்கிறத நம்மளோட இந்தியாவிக்ஸ் டேட்டா வச்சு ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஏற்கனவே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை தான் போயிட்டுருக்கு நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டியோட ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 56,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னையோட மார்க்கெட்டில் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்துல கீழே போனவங்க 56,600 வரைக்கும் போகும், 56,000 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க, அங்கேருந்து என்ன பிரச்சனைனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ எப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா குறையுதோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன புட் ஆப்ஷனை யாரோ பை பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94,000 குவான்டிட்டிஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு பெரிய பிளேயர்ஸ் யாரோ சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி வந்து இந்த 56,000 தாண்டறதுக்கான அங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. அப்படி க்ரோத் ஆனாலுமே 56,500 வரைக்கும் தான் க்ரோ ஆகும். ஸோ இப்போ இங்கேருந்து க்ரோத் ஆனால் 56,500 வரைக்கும் க்ரோ ஆகும். டவுன்ஃபால் வந்து 56,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கும் டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தான். 56,000 வரைக்கும் நம்ம ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் சென்செக்ஸ் வந்து நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, கடந்த ஒரு 2 வாரமாக சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 என்ன ட்ரெண்டு ஃபாலோ ஆகுதோ அதை தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், ஹைட் பண்ணிட்டேன், ஹைட் ஆல். இங்கேருந்து இப்போ நான் வந்து சென்செக்ஸ் வந்து அப்படியே நிஃப்டி 50க்கு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50ல் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கோ அதே தான் வந்து சென்செக்ஸ்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது எப்பயுமே நடக்காது. ஸோ சில நாட்களில் பார்த்தீங்கன்னா
நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி நடக்கும். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் ஒரே மாதிரி நடக்கும். அண்ட் சில நாட்களில் மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று கன்சாலிடேட் ஆகும், ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகும், இன்னொன்று கீழே வரும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த கடந்த ஒரு வாரம் 2 வாரமாக ஜூலை 1லேருந்துன்னே சொல்லலாம் சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இன்னும் வரல. அப்படிங்கிறனால நம்ம சென்செக்ஸ்லேயும் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். அதுவும் நமக்கு நிஃப்டி 50ல் இருக்கிற மாதிரியே. அண்ட் சென்செக்ஸில் இருக்க பாசிட்டிவான மூவ்மெண்ட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா 22,000 தான் ஃபஸ்ட் இருக்க ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டிச்சுன்னா 82,500 வரைக்கும் போகலாம். ஓகே. அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இதே டேட்டாவை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் இது உண்மை. ஓகே. ஆனால் இப்போ சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 2 விஷயம் தெரியுது. ஒன்று வந்து இந்த அட் த மணி பக்கத்தில் இருக்க 82,000ஓட ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பயங்கரமாக கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கு. அப்போது பயங்கரமாக கால் ஆப்ஷனோட இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னா 82,000ல் யாராவது கால் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ செல்லிங் ஆஃப் கால் ஆப்ஷன் அட் 82,000 இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அப்படிங்கிறனால நீங்கள் சென்செக்ஸோட 82,000 கால் ஆப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் 82,000 தொட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்காகவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆகி மேலே போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சென்செக்ஸுக்கு வந்து நாளைக்கு தான் எக்ஸ்பைரி. ஸோ செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிங்கிறனால நம்ம அதிக நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ சென்செக்ஸோட அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 82,500 அண்ட் இந்த 82,500 தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ சென்செக்ஸ்க்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 82,000, அடுத்து வந்து 82,500. அண்ட் எனக்கு தெரிஞ்ச 82,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு கஷ்டம், அதுவும் இந்த வாரத்தோட எக்ஸ்பைரிக்குள்ளே அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அண்ட் சென்செக்ஸோட டவுன்ஃபால் வந்து இன்றைக்கி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் 80,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சென்செக்ஸோட ஃபியூச்சர் வேல்யூ பார்க்குறோம். சென்செக்ஸோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேல்யூ வந்து 81,757. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 81,858. அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குங்கிறனால சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக நம்ம சொன்னது வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி 50க்கும் பார்க்குறோம். ஸோ நிஃப்டி 50யோட இப்போ இருக்க கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,000 வச்சுக்கலாம். 40 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 25,015 இருக்குது. ஸோ இப்போ இன்னும் 3 நாள் இருக்க எக்ஸ்பைரிக்கு. இருந்தாலும் கரண்ட் ப்ரைஸை விட ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. அண்ட் இன்றைக்கி வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குன்னு. அதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 56,280. இங்கே பார்த்தீங்கன்னா 56,350 தான். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து சென்செக்ஸில் பாசிட்டிவாக இருக்கலாம், அதே சமயம் நிஃப்டி 50ல் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத சொல்லுது. ஆனால் ஃபியூச்சர்ஸோட டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால நீங்கள் பேங்க் நிஃப்டியை கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டியில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ஒரு இது வந்ததுக்கப்புறம், ஸ்கேம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வால்யூம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.